எழுந்திரளும் நாதருக்கு புற்றாக எழுந்திருக்கும் நாதருக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரனுக்கு மாந்தீஸ்வரனுக்கு புத்திடங்கொண்ட நாதனுக்கு அப்புலிங்கனுக்கு அண்ணாமலையாருக்கு காலத்தியப்பனுக்கு பிள்ளை கூத்தனுக்கு கடவுளுக்கு பூவேந்தரீஸ்வரருக்கு திருமுகமாந்தநாதனுக்கு காடேஸ்வர சாமிக்கு அரகர 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 பிரியனுக்கு பாலபிஷேகனுக்கு கைகபிஷேகனுக்கு அடியபிஷேகனுக்கு மாதபிஷேகனுக்கு இளைஞற்று பிரியனுக்கு பிரியாசருக்கு அழகந்தேஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரனுக்கு எப்பருக்கு ஈஸ்வரனுக்கு அக்னீஸ்வரனுக்கு தேவனுக்கு மகேஸ்வரனுக்கு அமரருலகனைத்து முருவி போக குறியில்லறி குணத்தை ஆண்டு கொண்டார் போலும் சாவி முதல் காவேரி யமுனை கங்கை சரஸ்வதி ஒட்டாமரை உட்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவர் தீர்த்தஞ்சூழ்ந்த உடந்தைக்கு கோட்டச்சம் கூட்டானாரே வீடர்களை பட்டிருக்கின்றேனை பிறவியரு சேர வாங்கி ஆங்கே கூவி அமரர் உலகனைத்து முருவி போக குறியில்லறி குணத்தை ஆண்டு கொண்டார் போலும் காவி முதல் காவேரி யமுனை கங்கை சரஸ்வதி கொட்டாமரை உட்கரணி எண்ணீர் கோவியோடு குமரிவர் தீர்த்தஞ்சூழ்ந்த குழந்தைக்கு கோட்டச்சம் கூட்டனாரே. இளந்திரளும் நாதருக்கு புற்றாக எழுந்திரளி இருக்கும் நாதருக்கு ஆருத்ரா கபாலீஸ்வரனுக்கு மாந்தீஸ்வரனுக்கு காடேஸ்வரனுக்கு ஆதீஸ்வரனுக்கு திருமுகமந்தநாசாமிக்கு பூவேந்தர் ஈஸ்வரருக்கு அரகர 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 அரோகர. செய்யிலாய் நடக்கு மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடைதால் செவி நீள்முடி
கடக்களிற்றை கருத்துள் இருத்துவாம் திருவாக்கும் செய்கிறோம் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானோரும் ஆணை முகத்தானை காதலால் கூப்புவர் கங்கை. இன்றைய தினம் எழுந்தருளும் நாதருக்கு அத்தம் விண்மீன் வழிபாடாக 389வது நாள் ஆராதனை அபிஷேகங்கள் எல்லாம் நிறைவுற்று இப்பொழுது பெரிய புராண சொற்பொழிவாக கடந்த மாதம் அதற்கு முந்தின மாதம் கணநாதன் என்று சொல்லக்கூடிய திரு நாரையூர் நம்பியாண்டார் நம்பியினுடைய வரலாற்று சரிதமாக நாம் அறிந்து தெரிந்திருக்கின்றோம். இன்றைக்கு அருண்மொழி தேவரின் அரிய திருப்பணி என்று சொல்லக்கூடிய அருளாளர் அவங்க செய்த சேவையை பற்றி இப்பொழுது விவரித்திருக்கின்றோம். ஏறக்குறைய 150 ஆண்டுகள் கடந்துவிட்டன. இப்போது சோழ சிம்மாசனத்தில் அனபாயன் அமர்ந்திருந்தான். அரசன் சைவ சமயத்தை தழுவியவனாக இருந்த போதிலும் சைன மதத்தில் அதிக ஈடுபாடு அவனுக்கு இருந்து வந்தது. சீவக சிந்தாமணி அவன் உள்ளத்தை பெரிதும் கவர்ந்தது. சதா அதன் கருத்துக்களை படித்து மகிழ்வதிலே பொழுதை கழித்து வந்தான். அருண்மொழி தேவர் என்று சொல்லக்கூடிய அரசன் சோழ நாட்டை ஆண்டு கொண்டிருந்த அந்த மன்னர் சைவ சமயத்தை மேற்கொண்டு வழிபாடு செய்வதை விட்டுவிட்டு சமண சமயம் என்று சொல்லக்கூடிய அந்த மதத்தை பின்பற்றி அதன்படி நடந்து கொண்டு சீவக சிந்தாமணி என்னும் நூல் விவரித்திருக்கின்ற அந்த செய்திகளை அறிந்து கொண்டு அதன் வழியிலே நடந்து ஆட்சி நடத்தி கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் மன்னனின் அமைச்சர்களில் அருண்மொழித்தேவர் என்பவரும் ஒருவர். மன்னனுடைய அரசவையில் அருண்மொழித்தேவர் என்று ஒரு அமைச்சர் இருந்து கொண்டு இருந்தார். அவர் மிகுந்த அறிவும் தெய்வ பக்தியும் கொண்ட அவர்தம் திறமை காரணமாக தம் தந்தையாருக்கு பின் அவர் வகித்து வந்த அமைச்சர் பதவியை ஏற்று திறம்பட நடத்தி வந்தார். ஏற்றுக்கொண்டு திறம்பட அமைச்சரவையிலே அந்த காலகட்டத்தில் அவங்க இருந்திருக்கிறாங்க. குடந்தை அருகே உள்ள திரு நாகேஸ்வரம் எனப்படும் தலத்தில் இருப்பிடம் கொண்டுள்ள ஈசனிடம் இடையறாத பக்தி பூண்டவர் அவர். இப்போ கும்பகோணத்துக்கு பக்கத்தில் திருநாகேஸ்வரம் சொல்லிட்டு ராகுக்கு ஒரு தலமாக வீடாக இருக்கின்றது. அந்த தலத்து இறைவன் நாகநாத சாமியை அந்த அமைச்சர் வென்று அன்றாடும் தொழுது வணங்கி அது அவர் மேலே பக்தி செலுத்தி வந்த காலகட்டத்தில் இருந்தாங்க. அதன் காரணமாகவே தொண்டை நாட்டிலே அவர் தாம் பிறந்து வளர்ந்த குன்றத்தூரிலும் இறைவனுக்கு ஒரு ஆலயம் எழுப்பி திருநாகேஸ்வரம் என்று பெயரையும் ஸ்தாபிக்க செய்தார். அந்த அமைச்சர் என்ன பண்ணார், இங்கே இருக்கிற நாகநாத சாமியினுடைய ஆலயம் மிகப்பெரிய ஆலயம், பரப்பளவில் பறந்து விரிந்து பெரிய உயரமான மகிழ்ச்சியவர்கள் அங்கே இருக்கக்கூடிய ஈசன் கோயிலை வழிபாடு செஞ்ச காரணத்தினால இந்த கோயில் மாற நம்ம பிறந்த ஊரில் ஒரு சாமிக்கு ஒரு கோயில் கட்டி கொண்டாடி வழிபாடு செய்யணும் அப்படி என்று ஒரு ஆவா வந்து அவருக்கு அங்கே கோயிலை கட்டி வழிபாடு செய்வதற்காக குன்றத்தூர் என்று சொல்லக்கூடிய சென்னையில் இருக்கிறது. அந்த ஊர் சென்னை மாநகரத்தில் இருக்கிறது குன்றத்தூர். அங்கே தான் சேக்கிலர் சாமியம்னு பிறந்தாங்க.
ஸ்தாபிக்க செய்தார். அவருக்கு அரசனின் போக்கு மிகுந்த கவலையை அளித்தது. அரசன் சமண மதத்தில் இருக்கிறதுனால, இவர் சைவத்தில் இருந்ததுனால இப்படி வீணா போகிறாங்க அப்படின்னு மன்னர் மேலே ஒரு கவலையை அவருக்கு மனசில் உதயமாச்சு. இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரவல்ல சிவசங்கரர் எத்தனையோ இருக்க, சிவாகமங்கள் எத்தனையோ இருக்க, அரசன் புறச்சமயவாதிகளுடன் இன்பத்துக்கே முக்கிய இடம் தந்திருப்பதான சீவக சிந்தாமணியின் பேரில் அதிக நாட்டம் கொண்டுள்ளானே என வருந்தினர். அந்த மதத்தினுடைய நூல் சீவக சிந்தாமணி. அந்த நூலை பின்பற்றி அரசன் இப்படி இருக்கிறேன், நம்முடைய மதத்தில் நல்ல இம்மைக்கும் மறுமைக்கும் பயன் தரக்கூடிய வகையிலேயே ஆலயங்கள் நிறுவப்பட்டு அதன்படி பெரிய புராணம், சிவமகா புராணம், திருவிளையாடல் புராணம், இப்படி கந்த புராணம் ஏராளமான வழிபாட்டு நூல்கள் இருக்கும் பொழுது அதை விடுத்து புறசமயத்தில் திகழ்கின்றான் என்று வருந்தினர். எப்படியும் அரசனின் போக்கை திருப்பி தாம் வணங்கும் தெய்வத்தின்பால் மனதை ஈடுபட செய்ய வேண்டும் என்று தோன்றியது அவருக்கு. எப்படியாவது அரசருடைய மனசை மாற்றி கொண்டு வந்துடுறானு நம்ம மதத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இந்த அரசனை மாற்றி கொண்டு வரானு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் அவருக்கு உண்டாச்சு. அதையே வழிநடத்துறதுக்கான ஏற்பாடு செய்கிறார். இல்லையேல் நாளடைவில் இந்த போக்கு அரசனின் மனநிலையை முற்றிலும் மாறுபட செய்து அவனை சைன சமயத்தை தழுவும்படி தூண்டிவிடலாம் என்று பயந்தார். அருண்மொழித்தேவர், அரசன் பிற சமயத்தை தழுவுவானாகில் நாட்டு மக்களும் அவனை பின்பற்றி விடுவார் அன்றோ, மன்னன் எவ்வளியோ மக்கள் அவ்வளி. அப்போ அரசனே அந்த மதத்தை சாமி கும்பிடும் பொழுது நாமளும் கும்பிடலாம்னு மக்கள் போயிடுவாங்க, வீணாக போயிரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி விடக்கூடாதுன்னு இவர் ஒரு உறுதி எடுத்துக்கிறார். அரசினிடம் இதை பற்றி எப்படி சொல்வது, தகுந்த நேரத்தை எதிர்நோக்கி இருந்தார் அமைச்சர். அந்த நேரமும் வந்தது. சந்தர்ப்பம், சூழ்நிலை, இடம், பொருள், ஏவல் என்று சொல்லக்கூடிய வகையில் எல்லாம் ஒருங்கிணைந்தாத்த அமைச்சரிடத்தில் போய் மன்னனிடத்தில் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி காத்துட்டு இருந்தார். அன்றைய தினம் அனபாயனுக்கும் அமைச்சருக்கும் தனித்திருந்தார். 2 பேரும் தனித்தனி இருந்திருக்கிறாங்க. அரசன் அமைச்சரிடம் மிகவும் சந்தோஷத்தோடு உரையாடி வந்தான். மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் மனோநிலையை கொண்டிருந்த அரசனிடம் தம் உள்ள கிடக்கையை எடுத்து கூற இதுவே தகுந்த தருணம் என்பதை உணர்ந்த அமைச்சர் மெல்ல பேச்சை தொடங்கினார். இப்போ அதாவது ஒரு பகை ஏற்பட்டாலோ, குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ, மனநிலை பாதிச்சிருந்தாலோ, வேறு மாற கோணத்தில் இருந்தால் அவங்ககிட்ட போய் நாம் எப்படி அணுகணுமா, அமைதியாக பக்குவமாக சொல்லி அவங்களுக்கு மகிழ்ச்சியை ஊட்டுற மாதிரி மகிழ விட்டு மனசை அதுக்கு பின்பு கருத்தை சொல்லலாம்னு சொல்லி அந்த அமைச்சர் சொல்கிறாங்க. நாம் அதை கடைபிடிக்கிறோம். மன்னவா, தங்களிடம் ஒரு முக்கிய விஷயம் குறித்து பேச வேண்டும் என்று சில நாட்களாகவே முயன்று வருகிறேன். சந்தர்ப்பம் கிட்டாது போய்விடுகிறது என்றார் அமைச்சர். அமைச்சரே, என்னிடம் பேச தங்களுக்கு ஏன் இந்த தயக்கம் அப்படி என்று அரசர் கேட்கின்றார். தாங்கள் எந்த நேரத்திலும் எந்த விஷயத்தை பற்றியும் என்னிடம் பேச தடையேதும் இல்லையே என்றான் அனாபாயன். அந்த அன்னமாய சோழம் எந்த நேரத்தில் எங்கிட்ட பேசுறதுக்கு எந்த தடையும் இல்லையே உனக்கு அப்படின்ட்டு அமைச்சரிடம் சொல்லுகிறான். மன்னவா, நான் பேச விரும்பும் விஷயமே பெரிதும் சர்ச்சைக்குரியதானது. அதற்குரிய சந்தர்ப்பம், சூழ்நிலை முதலானவற்றை கவனிக்க வேண்டுமல்லவா? அப்படி என்ன விஷயம் அது? சொல்லுங்கள் அமைச்சரே என்று வியப்போடு கேட்டான் மன்னன். ஆச்சரியமா
அரசன் கேட்குறாப்புல இன்னும் ஒரு கதை சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி. நீங்கள்லாம் எப்படி ஒரு பெரிய புராண கதை கேட்கறதுக்கு இவ்வளோ விருப்பமாக இருக்கிறீங்களோ அதுபோல் அரசனும் தயாராகி கொண்டிருந்தான். தங்களை பற்றிய விஷயம்தான் மன்னவா, என்னை மன்னிக்க வேண்டும். என் கடமை தங்களிடம் இதை பற்றி சொல்ல தூண்டுகிறது. ஆயினும் தங்கள் சமூகத்தில் இதை எவ்வாறு தெரிவிப்பது என்று தவிக்கிறேன் என்றார் அருண்மொழித்தேவர் மிகுந்த பணிவுடன். அப்படியே பணிஞ்சு அரசருக்கு முன்னாடி போய் துண்டெல்லாம் இடுப்பில் கட்டி இப்படி குனிஞ்சு ஒரு பக்குவமாக அமைச்சர் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி சொல்கிறதுக்கு தயக்கமாக தான் இருந்துச்சு, இருந்தாலுமே தங்களுடைய நலன் கருதி நாட்டு மக்களுடைய நன்மை கருதி சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அரசன் மெல்ல சிரித்தான். அப்படியே அரசன் எப்படி சிரிக்கிறாங்க, இந்த இப்படி வந்து குனிஞ்சு ஒரு பக்குவமாக சொல்லும்போது அந்த கோபமாக வர அரசனுக்கு கொஞ்சம் ரேசாக சிரிப்போட பணிஞ்சு இப்படி வாரான்னு எதோ நைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம் இல்லையண்ணாமா. அதனால அப்படி ஒரு அமைச்சருமே அரசனுமே பேசிக்கொள்கிறார்கள். அமைச்சரே, தங்கள் தயக்கம் எனக்கு ஆச்சரியத்தை கொடுக்கிறது. எந்த விஷயமாயிருந்தாலும் தெரிவிங்கள் என்றான் அரசன். அமைச்சர் தயங்கினார். வார்த்தைகள் வெளிவர தடுமாறின. சொன்ன கடுமையாக ஏதாவது தண்டனை கொடுத்துருவாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணம் அரசு அதிகாரி அமைச்சருக்கு ஒரு பயம். மன்னவ, விஷயம் இதுதான். தங்கள் மனப்போக்கு சிறிது காலமாக வேறு வழியில் திரும்பி இருக்கிறது. பார்த்தா ரேசா எடுத்து விடுறாரு, மனசே வேற வழியில் போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. எதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள்? அதாவது வந்து அதிகாரத்தோட கேட்குறாப்புல, எதை பற்றி குறிப்பிடுகிறீர்கள் என்று அந்த அரசன் வந்து கேட்குறாப்புல, எதை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி அரசு அப்படி அதிகாரமாக கேட்குறாப்புல. எனக்கு முற்றிலும் விளங்கவில்லையே, ஒன்றும் தெரியலையே, ஏதோ புதிர் போடுறையா அப்படின்னு சொல்லி கேட்குறாப்புல என்று அமைச்சரை கேட்டான் அனாவாயன். தாங்களோ சைவ சமயத்தை சேர்ந்தவர்கள், அப்படி இருக்க சிவ கதையில் தாங்கள் நாட்டம் செலுத்தாது அவக்கதையிலே அதிக ஈடுபாடு கொண்டுள்ளீர்கள். அதாவது சிவபெருமானுடைய வரலாறு புராணம் கதையை கேட்காமலும் படிக்காமலும் தெரிஞ்சுக்காமல மாற்று மதத்தினுடைய கதையை தெரிஞ்சுக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, போயிட்டீங்கிறாங்க. மன்னவன் எப்படியோ மக்களும் அப்படியே. இந்த நிலை நீடித்தால் நாட்டில் சைவம் அழிந்து விடுமே என்று பயப்படுகிறேன் என்று சொல்றார். அரசனுக்கு விஷயம் முற்றிலும் புரிந்துவிட்டது. கொஞ்சம் ரேசா எடுத்துட்டோன்னு அரசனுக்கு தெரிஞ்சு போச்சு. கடகடவென்று சிரித்தான். சிரிக்காம சொல்றான். அமைச்சரே, நான் விரும்பி படிப்பது அவக்கதையானால் சிவக்கதை எது? அடுத்த கதையை நான் விரும்பி படிக்கிறேன்னு உனக்கு தெரியுது, அப்ப சிவகதை எது அப்படின்னு சொல்லு அப்படின்னு அமைச்சரை கேட்குறாப்புல. அதன் வரலாறு என்ன கூறுங்களேன் என்றான். சொன்னதான் எனக்கு தெரியும். இப்போ ஒரு கதை இதில் புத்தகத்தில் இருக்குது ஏட்டில். அந்த காலத்தில் ராசராச சோழம் நம்பியாண்டார் நம்பி மூலமாக கண்டுபிடிச்சி பெரிய புராணமாக சேக்கிலார் எழுதி இப்போ 63 நாயன்மாருடைய வரலாறு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. இந்த கதை ஏட்டோடு இருக்குது. தெரிஞ்சவங்க அவங்களே கம்முன்னு வச்சுக்கிட்டா மற்றவங்களுக்கு எப்படி தெரியும்? எதை கொஞ்சமாக சொல்லி கொடுத்தாத்தானே மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் அரசனே அதை அறியாமல் இருக்கிறதுனால கேட்குறாப்புல சொல்கிறாங்க. மன்னர் மன்னவா, தங்கள் கேள்விக்கு விடை இருக்கின்றது. இம்மையிலும் இன்றி மறுமைக்கும் உதவக்கூடியதாக திருத்தொண்டர் தொகை என்னும் அருட்பதியம் இருக்கிறது. திருவாரூரிலே தியாகராச பெருமான் அடியெடுத்து கொடுக்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடப்பட்டதாகும்.
இப்போ திருவாரூர் கோயிலுக்கு நம்மள யாராவது போயிருப்போம், போகாமல் இருந்தாலும் வாழ்நாள் ஒரு நாளாவது போக வேண்டிய அவசியமான கோயில். என்ன அப்படின்னு அந்த கோயில் சிறப்பு பார்த்தா, அதாவது வந்து திருவாரூரில் பிறந்தா முக்தி, சிதம்பரத்தில் தரிசித்தா முக்தி, திருவண்ணாமலை நினைத்தா முக்தி, காசியிலே குளித்தா முக்தி. இப்படி ஒரு முக்திக்கு ஒரு ஸ்தலம் வச்சிருக்கிறாங்க. அதுபோல் திருவாரூரில் பிறந்தா முக்தி. திருவாரூரில் வந்து புற்றிடம் கொண்ட நாதர், புற்று கண்ணால் வடிவமாக சோறுமானதுக்குள்ளே தங்கி இருந்தவர். அதனால் புற்றிடம் கொண்ட நாதர்னு அந்த வன்மீகிநாதர் சாமியினுடைய வடமொழி பேர் அந்த கோயில். அங்கே அது வரலாறு முசுகுந்த சக்கரவர்த்தி 7 சப்தவிடங்களில் தியாகாசரை வாங்கி கொண்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்ச இடம். மனுநீதி சோழன் அங்கே மனுநீதியை நாட்டினடா. மிகப்பெரிய வரலாறு படைத்து 365 சிவன் கோயிலை உள்ளடக்கியதாக ஒரே கோயில். நம்ம சென்று வழிபாடு செஞ்சோம்ல, போயிருக்கிறோமா? திருவாரூர் பார்க்க வாய்ப்பு இல்லையா? சரி, போயிருக்கல. சாமியெல்லாம் போயிருப்பார் நிறைய. அதனால் அப்படிப்பட்ட ஒரு ஆலயம், அற்புதமான ஆலயம். அங்கே வந்து தியாகேசருடைய அருளால் 4 பெருமக்கள் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு அருள்வாக்கு கொடுத்து சோறுமானால் துவக்கி வச்சது. அந்த பாட்டு வந்து 63 அடியார்களுடைய தொகை, திருத்தொண்டர் தொகைன்னு. தில்லைவாழ் அந்தனருக்கும் அடியேன், திருநீலகண்டத்து குயவனாக இருக்கும் அடியேன் அப்படின்னு அந்த பாட்டு பூரா அடியேன் அடியேன்னு சொல்லி பாட சொல்லி சாமியை எடுத்து கொடுத்து பாடின பாட்டு. ஆண்டவன் எல்லாரும் பாடுறீங்க, அடியார்கள் பாடுந்த ஆறு அப்படின்னு பார்த்தா அடியார்கள் உயர்வாக பாடுந்து சுந்தரமூர்த்தி நாயனார். அவங்க ஆண்டவனும் அடியார்களும் ஒன்று என்று பாடியிருக்கிறார்கள்.